மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை எந்தெந்த கட்டுகளிலே நீங்கள் இருந்தீர்களோ, எந்தெந்த சிறைப்படுத்தல்களிலே நீங்கள் இருந்தீர்களோ அவைகளிலிருந்து நீங்கள் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சத்தியம். இந்த உலகம், பிசாசு, அதெல்லாம் பொய்யாக இருக்கிறது. அந்த பொய்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிடக்கிறதுனால தான் அநேக ஆபத்துகள், அநேக பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகின்றன. எங்கே ஆரம்பித்தார்? சத்தியத்தை அறிவீர்கள், அது எங்கே முடிக்கிறாரு? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியம் யாராம்? சத்தியம் வெறும் வார்த்தைன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு ஆளாகவும் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்ன ஒரு ஆளை போய் ஒரு வார்த்தையாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அப்படி வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு சரீரத்தோடு கூட இந்த பூமியில் நம்மோடு கூட வாசம் பண்ணினார். இந்த அவருடைய வார்த்தையும் அவரும் சமம். அவர் சொல்கிறாரு, தம்முடைய தேவன் தம்முடைய சகல மகிமையை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். எங்கே அந்த வசனம் எங்கே இருக்குது? சங்கீதம் 138 அதை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 138. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவர் பிரஸ்தாபம்னா என்னது? அவர் வானம், பூமி, சூரிய, சந்திரன், நட்சத்திரம், இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ கேலக்சிஸ், இதெல்லாம் நான் சொன்னபடி கேட்கும் அப்படின்றார். அது நமக்கு எட்டவே இல்லை. அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தம்முடைய நாமத்தை, வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். சொல்லிட்டாக்கா செஞ்சிருவாராம், இல்லாட்டா அவர் அவராகவே இல்லாமல் போயிடுவாராம். தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு நம்ம அங்கே வாசிக்கிறோம். இங்கே சத்தியத்தை அறிவீர்கள், அது அவருடைய வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் யாருக்குமே அடிமையாக இருந்தது இல்லையே, அப்புறம் எப்படி நாங்கள் விடுதலையாவோம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் விளக்குறாரு. அப்பா, நீ மற்ற மனுஷனுக்கு அடிமையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறியே. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவனை யார் விடுதலையாக்க முடியும்? குமாரனா இயேசு, சத்தியம், அவர் தான் உன்னை விடுதலையாக்கணும் ஆக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலையை பற்றி வேறு எங்கேயும் போய் கேட்க முடியாது. இப்போ இந்திய தேசத்துக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினா, இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் ஆண்ட எத்தனையோ நாடுகள்லேருந்து
அவங்கெல்லாம் போராடினாங்க, அவங்க விடுதலையை வாங்கினாங்க. அவங்க அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட விடுதலையை வாங்கிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை இல்லை. எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்கவுங்க பாவத்தில் கிடக்கிறாங்க, அந்த கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறாங்க, அவங்க விடுதலை ஆகலை. ஆங்கிலேயர்கள்ட்ட விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, இப்போ நீங்கள் ரோமருடைய ஆட்சியின் கீழே இருக்கீங்க, அந்த ரோமருடைய ஆட்சியில் அந்த விடுதலை உங்களுக்கு வேணும், நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது ரைட்டு தான். ஆனாக்க உண்மையிலேயே பாவத்தில் இருக்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கானே, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுமே. அங்கே தான் சொல்ல வர்றாரு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால இவர் மட்டும்தான் எந்த ஒரு மனுஷனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் நாமும் கூட இன்னும் சில காரியங்களை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசு நமக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணினார். அது எல்லாருக்கும் புரியும். அதை நான் எல்லோரும் ஏற்றுக்கிட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவர் சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் போனோமா? இல்லை, இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கிற போது இந்த ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வெற்றி வாழ்க்கை அப்படிங்கிறது இயேசுவின் ரத்தத்தினால மட்டும், அவர் உயிர்த்தெழுந்தனால மட்டும் இல்லை. அவர் வேற எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கவனிக்கணும். சொல்கிறாரு, நான் போகிறது நல்லது, நான் போவேனாயில் வேற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் அப்படி சொன்னார். அந்த தேற்றரவாளன் என்ன செய்வாராம்? அவர் தான் உங்களை பலப்படுத்துவாராம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படி போட்டிருக்கு. அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். அப்புறம் அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராம். அவர் தான் வருங்காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவித்து நடத்துவாராம். அவர் தான் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்குற ஆவி, ஆலோசனையும் பலனையும் கொடுக்குற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்குற ஆவியாக அவர் வருவாராம். அவர் தான் உங்களுக்கு பயத்தெல்லாம் நீக்கிட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியாக அவர் நமக்கு வர்றாராம். அப்போ இத்தனை காரியமும் நமக்கு செய்யக்கூடிய ஒருத்தர் வருகிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுனால, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான், பரலோகம் போயிடலாம். ஆனால் இந்த பூமியில் நமக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாமல் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. அந்த ஜெயத்துக்காக தான் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். ரெசிடென்ட் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியான தமக்குள்ளே தங்கி இருக்கிறாரு. ஆனால் அதை மட்டும் சொல்லலை, அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளே இயேசு இருக்கிறார், பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஜெயமான வாழ்க்கை அப்படிங்கிற போது அபிஷேகத்தை பற்றி பைபிள் பேசுகிறது. எங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8, இந்த வசனம் இங்கே தான் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 உங்கள் பைபிளில் பாருங்கள். வாசிங்க ஒரு ஆள். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை பெற வரைக்கும் ஒரு அற்புதமும் செய்யலை. அவர் தன்னைத்தானே கூட காப்பாற்றிக்க முடியல.
யாராவது கொல்ல வர்றான்னோம்னா தூக்கிட்டு ஓடி போயிரு எகிப்துக்குன்னா தூக்கிட்டு ஓட வேண்டியிருந்துச்சு ஒரு ஆள். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாரோ, எப்பொழுது அவர் மேசியா, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்கிற அந்த நிலைமைக்கு வந்தாரோ, அன்று முதல் எல்லா விஷயங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த உலகத்தை, இந்த பிசாசை ஜெயிக்கிறவராக இருந்தார். அதனால தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு சொல்லி நான் போய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னார். பெந்தகோஸ்தேனால பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதனால் நமக்கு நல்லா தெரியுது, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு வேற எங்கேயும் போயிடல. அது பரலோகத்துக்கு போனதுனால, அவர் பரலோகத்துக்கு போயிட்டதுனால பரிசுத்த ஆவி அங்கேருந்து அனுப்புனார். பெந்தகோஸ்தே நாளில் வந்துட்டாருன்னு நமக்கு தெரியுது. அப்போ இயேசுவானவர் ரட்சிப்பை பற்றி சொன்ன எல்லா காரியங்களையும் சரியாக நிறைவேற்றியிருக்கிறாருன்னு நமக்கு புரியுது. பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் வந்தாரே, சீஷர்கள் மேலே வந்தாரே, அன்றைக்கு ஒரு அபிஷேகத்தோடு கூட, ஒரு வல்லமையோடு கூட, எல்லாருக்கும் அது ஒரு புதிரா, இது என்னது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் கலிலேயர் அல்லவா, ஆனால் எல்லாரும் நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. சிலர் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக எழுந்திரிச்சு பேதுரு ஒரு பிரசங்கத்தை பண்ணான். பிரசங்கத்தோட முடியல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினால் அது அங்கே வேலை செய்யுது, அங்கே ரட்சிப்பை உண்டாக்குகிறது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நியாயப்பிரமாணம் வந்தன்னைக்கு 3000 பேர் செத்தாங்கன்னு வாசிக்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு. இது ஆக்சுவலாக ஆதாம் பாவம் செய்த போது அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி இருந்தார். இயேசு வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த போது பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேல் இறங்கினார். இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதை நான் இப்போ சொல்கிறேன். இயேசு சிலுவையில் போய் பாடுபட்டு ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றினது நம்ம பரலோகம் போகிறதுக்காக. ஆனால் அபிஷேகம் இருந்தால் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயமாக வாழ முடியும். அதனால் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான விசேஷ ஜெபத்தை நீங்கள் எப்பெல்லாம் முடியுமோ பண்ணுங்கள். அபிஷேகத்தில் நிரம்புங்க. கொஞ்ச காலத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே ஆட்டில் எல்லாருமே உலகத்தார் எல்லாரும் இவங்க பரிசுத்தாவி கூட்டம்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் இப்போ பெந்தகோஸ்தேக்காரங்களை பார்த்து இவங்க பெந்தகோஸ்தேக்காரன்னு சொல்கிறாங்க, பரிசுத்தாவி கூட்டம்னு சொல்ல மாட்டேன்றாங்க? அவங்க சொல்லியிருக்கணும் இவங்கெல்லாம் பரிசுத்தாவி கூட்டம். அப்போ நம்ம ஆட்கள்லாம் பரிசுத்தாவியில் நிரம்பாமல் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. என்ன செய்யணுமோ தெரியாது. உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி விட்டு பரிசுத்த ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இருந்தால் தான் நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஜெயமாக வாழலாம். இந்த அபிஷேகம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டான் பரவம் போயிடுவோம். ஆனால் பூமியில் இந்த நம்மிடத்தில் போராடுகிற இந்த இவ்வளோ பிசாசுகளையும் ஜெயித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணுமானா அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அபிஷேகத்தில் நிரம்புங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த அந்நிய பாஷை பேசுறது, அபிஷேகம் இறங்கினப்பவே அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷை வரங்களில் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தீர்க்க தரிசன வரமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுற வரமாக சொல்லப்படுகிறது. ஸோ அபிஷேகம் இறங்கினன்னைக்கே அது ஒரு ஒரு வரத்தோடு தான் வந்ததே ஒழிய சும்மா வரலை. அப்போ நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்புனீங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையிலையும் பேசுவீங்க, தீர்க்க தரிசன வரமும் உண்டு. நீங்கள் அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய அந்த கிருபையும் பெற்றிருப்பீங்க. அந்நிய பாஷை பேசணுங்களா? கட்டாயம் பேசணும். ஆரம்ப காலங்களில் எனக்கெல்லாம் விவரம் தெரியாது. அதனால் அந்நிய பாஷை என்ன ஆண்டவரே உளறிக்கிட்டு இருக்க, இது வேண்டியதில்லை, தீர்க்க தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணு. ரொம்ப ஜெபம் பண்ணுவேன்.
ஆனால் நான் நினச்ச மாதிரி தீர்க்க தரிசன வாரம் வரலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை இருக்குது. அந்நிய பாஷையை நம்ம பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் என்ன சொல்லி போட்டிருக்கு நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14 1 கொரிந்தியர் 14 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே என்ன பேசுகிறானா? நீங்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறீர்கள், அது மற்றவர்களுக்கு தெரியலை அப்படின்னு போட்டிருக்கு. அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாது இருக்கிறபடியாலே அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க யார்ட்டையும் பேசலை, நீங்கள் தேவன்கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப வேறு யார்ட்டையும் இல்லை, தேவன்கிட்ட தான் பேசுகிறீங்க. நம்பர் 1. அடுத்து 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். யாருக்கெல்லாம் பக்தி விருத்தி அதிகமாக வேணும்? அந்நிய பாஷையில் பேசணும். அது என்னது விளங்கலையே, விளங்குதோ விளங்கலையோ அவர் என்ன சொன்னாரோ செஞ்சிடணும். நம்ம பேசுறது நமக்கே நல்லது தானா? கர்த்தர் நல்லவர், நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தான் செய்வார். அவர் கொடுக்குற எதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு கெடுத்துறாது. உங்களுக்கே தெரியாமல் புரியாமல் ஏதோ ஒரு பாஷையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்புறம் பவுல் சொல்கிறான், உங்களை எல்லார காட்டிலும் நான் அதிகமாக 18வது வசனம் 1 கொரிந்தியர் 14:18 உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை. அது உங்களை எல்லார காட்டிலும் அதிகமாக பாஷைகளை பேசினவன் தான் மற்ற எல்லார காட்டிலும் அதிகமாக ஊழியம் செஞ்சான் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்நிய பாஷை பேசுறது, நம்ம ரகசியங்களை பேசுறதுங்கிறது ஒன்று. அது இன்னொன்று, நம்முடைய மூளை அறிவுக்கு மிஞ்சி வேற என்னத்தையோ நம்ம கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியணும். அடுத்து ரோமர் 8 சில வசனங்களை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ரோமர் 8. நான் பெரிய பிரசங்கமாக இல்லை, இந்த விவரத்தை மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். 26 அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனத்தில், எதில்? நமது பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படியா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், அது நமக்கு புரியணும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அப்படின்னா தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறப்ப அதில் வேண்டிக்கிறாராம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சரி, இப்போ இன்னொரு காரியத்தை, பரிசுத்த ஆவியானவர் நாம் அந்நிய பாஷை பேசுகிறப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக வேண்டிக்கிறாருன்னு சொன்னோம். ஆனால் இயேசுவானவர் நமக்காக என்னமோ வேண்டிக்கிறாருன்னு போட்டிருக்கே, அது எங்கே இருக்கு? வசனம் எடுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் தவறி போய் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுகிறேன். ஆனால் தவறி போய் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா
நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இது விசுவாசிகள் தவறி போய் அதாவது பாவம் செஞ்சுட்டா பிசாசு உடனே வந்து பிடிச்சிக்கிறான். ஏய் இந்த பாவம் செஞ்சுட்டேல்ல, அப்போ உனக்கு இந்த தண்டனை இருக்குது, இந்த பாவம் செஞ்சுட்டேல்ல நீ நரகம் போகணும் அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து இடையில தகராறு பண்ணுற. அது நம்ம மனசுக்குள்ளே தெரியும். பாவம் செஞ்சிட்டோமே அப்போ அடி வாங்குவோமே, பாவம் செஞ்சிட்டோமே அடி வாங்குவோமே அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்குள்ளே தெரியுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார், இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாராம், இவன் பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனால் இப்போ அதை விட்டு மனம் திரும்பிட்டான். இவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது, நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன், இவன் என்னை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய ரத்தம் இவனை கழுவி இருக்கு, இவன் மீட்கப்பட்டிருக்கிறான், அதனால் இவனுக்கு இந்த தண்டனையே வேண்டாம், இவனுக்கு பரலோகம் உண்டு அப்படின்னு சொல்லி இயேசு வழக்காடுகிறாராம். இயேசு பரிந்து பேசுகிறாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இயேசு நமக்காக வழக்காடுகிறார். ஒரு கோர்ட் சீனில் நம்ம 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 மேலே குற்றஞ்சாட்டுறது பிசாசு, பிசாசுங்கிற வக்கீல் நம்ம மேலே குற்றஞ்சாட்டுறான். இயேசுங்கிற வக்கீல் நம்ம சார்பாக நமக்காக வழக்காடுறார். எதை வச்சு வழக்காடுவார், இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கோ இதை வச்சு தான் வழக்காடுவார். இந்த பைபிளில் பாவிகளை மீட்க இயேசு வந்தாருன்னு, பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சாருன்னு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தேவனால் பிறந்தவன்னு, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு, அவன் கழுவப்பட்டிருக்கான்னு, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான்னு, தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கான்னு அப்படி சொல்லியிருக்கே. அந்த வசனங்களை கொண்டு இயேசு நமக்காக வழக்காடுகிறார். அதனால் இந்த வசனத்தை பார்த்துட்டு ஆமாம் ஆண்டவரே எனக்கு மன்னிவுன்னு கேட்டு அந்த ரத்தம் கழுவுனது அப்படிங்கிறத நம்பின உடனே நம்முடைய மனசு விடுதலை ஆகிறது. அப்போ ஜட்ஜு கர்த்தர் வந்து இவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்றான், பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேங்கிறான், அதனால் இந்த குற்றச்சாட்டு இவனை விட்டு நீக்கப்படுகிறது அப்படின்னு ஜட்ஜு சொல்லிவிடுறார், இவனுக்கு விடுதலை அப்படி சொல்லிவிடுறார். இந்த பரிந்து பேசுதல், இயேசுடைய பரிந்து பேசுதல்ங்கிறது இப்படி நமக்காக வழக்காடுறது. இந்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாருங்கிறது, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களையே அறியாமல் தேவனுடைய சித்தம் உங்களுக்கு என்னவோ அதன்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். இயேசு உங்களுக்காக வழக்காடுறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். அதான் சொல்கிறான், மற்ற மனிதர்களுடைய ஜெபத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக ஜெபம் பண்ணால் அது அதிக விலையேறப்பட்டதாக இருக்குமா இல்லையா, மதிப்புள்ளதாக இருக்குமா இல்லையா. இன்றைக்கி இவங்கள பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணு, அவங்கள பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணு சொல்லிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களோ இல்லையோ, அப்படியே பண்ணால் எவ்வளோ வைராக்கியமாக பண்ணிடுவாங்களா, மனசார பண்ணிடுவாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக ஜெபம் பண்ணுற ஒரு ஆள் இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரில் அந்த பரிசுத்த ஆவியானவரே வந்து ஜெபம் பண்ண வர்றாரு. மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் அவ்வளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்காது. என்னது, மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் அப்படி மனசார ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, அது ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துராது, அதனால் நானே போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுறேங்கிறப்ப அவரை ஜெபம் பண்ண விடாமல் கெடுக்கிறது சரியா? நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்நிய பாஷை பேசுகிறப்ப நான் உனக்கு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுகிறது அவசியமாக இல்லையா? அந்த அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது தானே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுறாருன்னு, தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறாருன்னு அப்படியெல்லாம் எழுதியிருக்கே. அப்போ இதை நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணுமே. இல்லை பாஸ்டர் ரொம்ப போர் அடிக்குது, ஆமாம் அதுதான் சொல்லிக்கிட்டு கர்த்தர் வைகிறார் நம்மளை. எங்கே ஏசாயா 28, ஏசாயா 28 11 முதல் இதெல்லாம் உங்கள் கண்ணால் பார்த்துறணும். பைபிளை எடுங்க பாருங்க. 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல்,
இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலும் அவர் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அவர் கோபமும் ஆத்திரமும் நம்ம மேலே குற்றஞ்சாட்டுதலும் அவர் கிளப்பிடுறாரு. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போச்சுங்க, எனக்கு ஒன்றும் முடியலைங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போச்சுங்க, எனக்கு முடியலைன்னா என்ன செஞ்சுருக்கணுமா? அந்நிய பாஷையில் பேசியிருக்கணும். அப்படி பேசியிருந்தா இவனுடைய ஆவிக்குரிய இளைப்பாறுதல் அங்கே வருகிறது. களைச்சு போய் வந்து அப்பா அக்கடான்னு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்தான்னா அப்புறம் கொஞ்ச நேரம் களைப்பாரி தெம்பு வந்து மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இது சரீரத்துக்கு. ஆவிக்குரிய இளைப்பாறுதலை பற்றி அவர் என்னமோ சொல்கிறாரு. இழைச்சி போச்சுங்க, மனசு விட்டு போச்சுங்க, முடியாமல் போச்சுங்க அப்படின்னு தோல்வியாக பேசுகிறானே, அப்படி ஆள் என்ன செய்யணுமா? அந்நிய பாஷை பேசினான்னா அங்கே ஒரு ஆவிக்குரிய இளைப்பாறுதல் உண்டாகிறது அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறதுனால அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தில் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாய் இருக்கும். என்ன அர்த்தம்? இந்த அந்நிய பாஷை பேசாதவங்களுக்கு இந்த பைபிளில் இங்கே கொஞ்சம் விளங்கும், இந்த நடுவில் கொஞ்சம் விளங்கும், கடைசியில் கொஞ்சம் விளங்கும், அப்படிதான். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு பைபிள் விளங்கும், நல்லா விளங்கும். ஆறகுறையாக பைபிளை படித்து வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாக்க அது ஒன்றும் சரிப்படாது. அவங்க பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிபட்டு அப்படியெல்லாம் அத்தனை வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அந்நிய பாஷை என்ன நான் பேசினா என்ன நடக்கும்? இந்த மாதிரி பின்னிட்டு விழுகாமல் நொறுங்காமல் சிக்குண்டு பிடிபடாமல், அப்படியே விழுந்தாலும் சிக்குண்டு பிடிபடாமல் எழுந்திரிச்சு ஜெயமாக வர்றதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா போராட்டங்களிலும் ஜெயம் கொடுக்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பிசாசு எவ்வளோ வந்து உங்களை தாக்குகிறானோ அந்த தாக்குதலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே நம்மளோட கூட இருக்கிறார். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்தார். அவர் அந்நிய பாஷை பேசினார்னு பைபிளில் போடலை, ஆனால் பேசியிருக்கிறார். அவர் ஒவ்வொரு தடவையும் போய் ஜெபம் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அவருக்கு. அவர் என்னத்தை இப்போ எனக்கு நாளைக்கு இந்த பிரச்சனை வருது அதெல்லாம் இங்கே சரி பண்ண ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணாரா? அல்ல அவர் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு ஜெபம் பண்ண அடுத்த நாள் காரியங்களுக்கு ஆவியானவரே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறதுக்கு அங்கே ஜெபம் பண்ணி இருந்தாரா? நிதானிச்சு பாருங்க. ஆவியானவர் அவரோட கூட இருந்து அவரும் அந்நிய பாஷையில் பேசியிருந்திருப்பார். அதனால தான் அவர் எல்லா காரியங்களிலும் ஜெயமாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சில சமயத்தில் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணிடுவார். சில சமயம் இந்த கூட்டமே ஆகாதுன்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் போய் ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போய் ஜெபம் பண்ணலாம் அப்படி போகிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயத்தில் ராத்திரியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது எல்லா நாளும் சொல்லலை. நான் நெருக்கடி மனசுக்குள்ளே தெரியுதில்ல, இன்னைக்கு ஜெபம் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு. சில சமயத்தில் இந்த ஆட்கள் தொந்தரவெல்லாம் இல்லாமல் கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணு அப்படி தான் ஏசு சொல்கிறாரு. கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணே சொல்கிறாரு அவர். அப்போ ஏதோ மற்ற ஆட்களுடைய தொந்தரவெல்லாம் இல்லாமல் ஆண்டவரோட கூட நம்ம நேரடியாக பார்த்து பேசி ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. அந்நிய பாஷை பேசினாதான் அவங்க பரிசுத்தாவி கூட்டம்னு சொல்ல முடியும். இவங்க அந்நிய பாஷை பேசலைன்னா அவங்க பெந்தகோஸ்தைக்காரவங்க தான். அதனால் பெந்தகோஸ்தை என்ன பெந்தகோஸ்தைக்காரங்க 50வது நாள் பரிசுத்தாவியானவர் இறங்கினார், 50வது நாள் தான் பெந்தகோஸ்தை. இவங்க அந்த பெந்தகோஸ்தையை முக்கியப்படுத்திட்டு 50வது நாளை முக்கியப்படுத்திட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பாமல் இருந்தாங்கன்னா இவங்க வந்து பரிசுத்தாவி கூட்டம் கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் இந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்துச்சாமே, அந்தியோகியா. அந்த அந்தியோகியாவில் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துன்னா என்னது?
அபிஷேகம். மேசியான்னா என்னது? அது எபிரேய பாஷையில் அபிஷேகம். கிறிஸ்து இந்த கிரேக்க பாஷையில் அபிஷேகம். அப்போ மேசியான்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ நீங்களும் நானும் அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களே இல்லை. அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையை ஒருத்தன் விசுவாசி வாழ்ந்தான்னா விசுவாசி தான், பரலோகம் போயிடுறான். ஆனால் அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்தான்னா அவன் கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் அந்நிய பாஷை பேசாமல் இருக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டோம்ல, பரலோகம் போயிடுவோம்ல, பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியில் முத்திரையிட்டார்ல, விட்டால் பரலோகம் போயிடுவோம்ல. அவன் போயிடுவீங்க. ஆனால் இங்கே பிசாசு இடிக்கிறானே, இவன்கிட்ட இடி வாங்காமல் இருக்க அல்லது இவனை இடிக்க நம்ம அவனை ஒழிச்சு கட்ட நமக்குள்ள அபிஷேகம் தேவை. அங்கே ஏசாயா 10வது அதிகாரத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கேன், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பிசாசு உங்கள் மேலே போட்ட நுகத்தை முறிக்கும். அது பழைய பைபிள்களில் அபிஷேகத்தினால் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்னு இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வர்ற பைபிளெல்லாம் கரெக்டாக போட்டாங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும்னு புதுசாக வர்ற பைபிள் எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பிசாசு உங்கள் மேலே போட்ட நுகத்தை முறிக்கக்கூடியது. அப்போ அபிஷேகம் இல்லாமல் வண்டி ஓட்டுனா நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தா இங்கே அடி வாங்குறான், அங்கே அடி வாங்குறான், இங்கே பள்ளத்தில் விழுகிறான், இங்கே பின்னிட்டு விழுகிறான், பிசாசு எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதாவது ஏன்னா நான் வேணால் பிரித்து வேணால் சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள். ஆனால் விசுவாசிகள் அபிஷேகத்தை பெற்றாதான் அவங்க கிறிஸ்தவங்க, இல்லாட்டி அவங்க விசுவாசிக்க மட்டும்தான். அதான் என்ன சொல்லலாம், மொட்டை விசுவாசிகள்னு சொல்லலாமோ, பரலோகம் போகிறதுக்கு ரெடியாக இருக்க விசுவாசிகள். இயேசுவை ஆண்டவராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள். ஆனால் அபிஷேகம் பெற்றாதான் அவங்க கிறிஸ்தவங்க. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. கிறிஸ்தவங்கன்னா அபிஷேகத்தை பெற்றதுனால தான் அவங்க கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்திருக்கு. இயேசுவானவருக்கு கிறிஸ்துன்னு பேர் அல்லது மேசியான்னு பேர் வந்தது காரணம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதாவது இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்தாதான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் மேசியா 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 வருவார், மேசியா வருவார்னு எழுதியிருக்கு. எதுக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவர் உனக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தா அவர் அப்படி தான் வந்தார். இயேசு வந்து பிறந்த நாள் முதல் அந்த ஞானஸ்நானம் எடுக்க போக வரைக்கும் அவருக்கு அந்த அபிஷேகம் இல்லை, ஒரு அற்புதமும் செய்யலை. ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாரோ அன்று முதல் முதலாவது அற்புதம் ஒரு கல்யாண வீட்டில். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு அற்புதமா எது? அபிஷேகத்தில். அந்த பிசாசோட வல்லமையும் ஒரு அபிஷேகம் தானா இல்லையா? நம்மிடத்தில் போராடுகிற பிசாசோட வல்லமையும் அது ஒரு அபிஷேகம் தானா இல்லையா? ஒரு குட்டி பிசாசுனா அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தோடு வருது, கொஞ்சம் பெரிய பிசாசு அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தோடு வருது, ரொம்ப பெரிய பிசாசு அது நான் எவ்வளோ பெரிய அபிஷேகத்தோடு நான் இருக்கேன் தெரியுமா வல்லமையோட அப்படின்ட்டு வருது. அதை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை காட்டிலும் அந்த உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் குறைவாக இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்புறம் என்ன ஆண்டவர் என்ன பாஸ்டர் பண்ணுறது? உட்காரு, கர்த்தர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை வாங்கிக்க. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சாலும் கடக்கக்கூடாது நதி. அப்படி அபிஷேகத்தை நிறைய நீ என்கிட்ட உட்காரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அபிஷேகம் வர வர பலன் வரும். அப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட காத்திருந்தா புது பலன். இது ஏதோ இயேசுதார் பிசாசு விரட்டி விடுறதில்லை, நீங்கள் அவருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு பிசாசை விரட்டுறது. ஹலோ, இயேசுதான் ஆண்டவரே பிசாசை துரத்த ஆண்டவரே, அது துரத்தவே மாட்டார். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம்,
நம்ம ஜெபம் பண்ண அளவு அவ்வளோ ஜெபம் பண்ணி இருக்கிறதுனால இப்போ அவர் வந்து பிசாசை விரட்டியே இருப்பார். இன்னுமே இங்கே ஒரு பிசாசு கூட இருக்காது. ஏன்னா அப்படி ஜெபம் பண்ணி இருக்கான். ஆனால் அவர் செய்யலை. ஏன்டா செய்யலைன்னா நீ தான்டா விரட்டணுன்றார். நீ அபிஷேகத்தை நிரம்பு, நீ விரட்டு, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், அபிஷேகம் தர்றேன், வார்த்தையை கொடுக்குறேன், அபிஷேகம் தர்றேன், வார்த்தையை கொடுக்குறேன், அபிஷேகத்தில் நிரம்பி வார்த்தையை வச்சு விரட்டுறான் அப்படின்னா நீர் வந்து விரட்டும் அப்படின்னு நம்ம அவரே விரட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் எப்போவுமே செய்ய மாட்டார். நீங்கள் பரலோகம் போக வரைக்கும் செய்ய மாட்டார். என்ன தான் செய்யணும்? நாம் தான் செய்யணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பணும், வசனத்தை பேசணும். அபிஷேகம் மட்டும் பத்தாது, வசனம் மட்டும் பத்தாது. அபிஷேகமும் வரமும் சேர்ந்துருந்தாத, அந்த வசனமும் சேர்ந்துருந்தாத நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால தான் பைபிளில் வசனத்தை சொல்லி கொடுத்துட்றோம். அபிஷேகத்தில் பாஸ்டர் வந்து உங்களை அபிஷேகத்தை நிரப்ப முடியுமான்னு அது முடியாது. பாஸ்டர் வசனத்தை சொல்லி கொடுத்துருவார். ஆனால் அபிஷேகம் அவங்கவுங்க உட்காந்து தான் ஜெபம் பண்ணணும். அவங்கவுங்க சுத்த இருதயத்தோட ஆண்டவரே வாரும் அபிஷேகம் இறங்கட்டும்னா இறங்கிடும். அப்போ இந்த வசனத்தை வச்சு அபிஷேகத்தின் பலனை வச்சு பிசாசை விரட்டிடலாம். நம்ம வாரும் ஆண்டவரே விரட்டும் ஆண்டவரேன்னு இது தோல்வியின் வாழ்க்கை. விசுவாசி தான், ஆனால் அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இன்று முதல் நம்முடைய வாழ்க்கை அபிஷேகத்தையும் வசனத்தையும் உடையதாய் இருக்க கிடவது. அபிஷேகம் இருந்தால் வசனத்தை வச்சு விரட்டி விடலாம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பினவனே அங்கே சோதனை வந்துச்சு. இவரை சோதிக்க கொண்டு கர்த்தரை கொண்டு போய் விடுறாரு. நம்ம நினைப்போம் கர்த்தரே நம்மளை மாட்டி விடுறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஏய் என் மகன்டா, என்னுடைய குமாரன்டா, இவரை பாவம் செய்ய வச்சு பாருலா, பாவம் செய்ய வச்சு பாரு அப்படின்னு அங்கே ஒரு சவால் விட்டு வர்றாரு. பிசாசு வர்றான், நான் பாவம் செய்ய வச்சிடுறேன் அப்படின்ட்டு. கடைசிக்கு பார்த்தா அவர் பாவம் செய்ய மாட்டேங்கிறாரு. கேட்டால் வசனத்தை எடுத்து பயன்படுத்தி வசனத்தை சொல்லி அவரோட விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக அபிஷேகமும் வேணும், வசனமும் வேணும். அப்போ நீங்கள் சோதனையில் ஜெயிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் இயேசு சொல்லி கொடுத்த அந்த ஜபத்தையே வச்சுக்கிட்டு அந்த சோதனை விழுந்துடாமல் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதுக்கு ஜபத்தை அப்படி கூட பண்ணாமல் சோதனையே வராமல் எனக்காக காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க ஜபம் பண்ணுறாங்க. சோதனையே வராமையா? இந்த பூமியில் இருக்க வரைக்கும் சோதனை இருக்குது. பூமியில் நம்ம இருக்க வரைக்கும் அவன் இருக்கான், அதனால சோதனை இருக்குது. அவன் எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எவனையாவது வளையும் அது சுற்றி திரிகிறான்னு போட்டிருக்கு. எவனை விழுங்கலாம் என்று நம்மளை சுற்றி தனம் பிசா சுற்றுறான்னு தெரியுமா? நமக்கு நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கான். எப்போ மாட்டுவான்னு வாய்ப்பு கொடுத்தா மாட்டிடுறான், போட்டு இழுத்து கொண்டே அடித்து தள்ளிடுறான். அதனால் வாய்ப்பு கொடுக்காதேன்றார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத. கொடுத்துட்டு அப்புறம் இழுத்துட்டு போகிறான். ஐயோ இழுத்துட்டு போகுது, இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த நுரையீரல் பிரச்சனை வந்துருச்சு, ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, வயிற்று வலி வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, மூளையே ஆடுதுங்க, எல்லாம் ஆடும். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஆடுதான்னு பார்க்குறேன். அபிஷேகத்தில் நிரம்ப வரைக்கும் உங்களை ஆட்டுவேன். எங்கேயா ஒருத்தன் சிக்குவானான்னு பார்க்குறான். இப்போ தான் தெரியுது அவர் வந்து எதுவும் செய்யறதுக்குலாம் அவர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார், வார்த்தையை கொடுப்பார். நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணால் அபிஷேகம் வந்துடும். இங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறப்போ வார்த்தையை சொல்லிவிடுவார். அதுக்கு தான் பாஸ்டர் ஒழுங்கான வார்த்தையை கொடுக்கணும். இங்கே வந்து பாஸ்டர் நம்மெல்லாம் பாவிதான் அப்படின்னு சொன்னால் போச்சு. இந்த பாஸ்டராக இருக்கிறத விட இருந்தாலும் சாகிறது நல்லதுன்றேன். பாஸ்டராக நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் நாமெல்லாம் பாவின்னு சொல்கிற அந்த பாஸ்டர் சாகிறது தான் நல்லது. ஏன்னா அவன் மீதி ஆட்களையும் பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களை, பரிசுத்தவான்னு கர்த்தர் சொல்கிறவங்களை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களை, இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, பரிசுத்தாவி இருக்கிறாரு, பிதாவு இருக்கிறாரு. இவன் இயேசுவையும் பிதாவையும் பரிசுத்தாவையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் பாவி, நான் ஒன்றுமில்ல அப்படின்றான். இது மாதிரி மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறான். இவன் இருக்கிறத விட சாகிறது நல்லது.
அது மாதிரி நம்மளும் ரட்சிக்கப்பட்டு நான் பாவின்னு சொல்கிறத விட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமான் சொல்கிறார், எஸ் நான் நீதிமான். இந்த பிசாசு ஊர்பட்ட பொய் சொல்லுது. அந்த பொய்யை சொல்ல சொல்ல நம்ம ஏற்றுக்கிட்டு ஆமான்றோம். ஏங்க உங்கள் வீட்டுக்குள்ளே எவனாவது வந்து உட்காந்து இந்த வீடு எனக்கு, இந்த ரூம் எனக்கு சொந்தம் அப்படி சொன்னால் விடுவீங்களா? செருப்பு எடுத்து இல்லை விளக்கமாத்த எடுத்து என்ன கட்டை எடுத்து மண்டையில் அடிப்பீங்களோ அடிப்பீங்க. ஏன் இந்த பொய்கார பிசாசு வந்தவுடனே நம்ம பாவிதானே, ஆமாம்மா நம்மலாம் பாவிதான், அவனுக்கு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்க இயேசுவுக்கு மட்டும், உங்களுடைய சரீரத்தில் இயேசுவுக்கு மட்டும்தான் இடம். உங்கள் மனதில் பொய் பேசுகிற பிசாசுக்கு இடம் இல்லை. கர்த்தருக்கு மட்டும்தான் இடம். கர்த்தர் மட்டும்தான் என் இதயத்தில் வச்சுருப்பேன். கர்த்தருடைய சத்தியம், நான் நீதிமான்கிற அந்த வார்த்தையை தான் எனக்குள்ளே வச்சுருப்பேன். நான் பாவிக்கிற வார்த்தை என்கிட்ட இருக்காது அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லலை? சொல்லணும். உங்கள் வீட்டுக்குள்ளே பொய்ங்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மனசில் பொய்ங்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மனசில் சத்தியவரராகிய இயேசு, அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை, சத்தியம் மாத்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே, உங்கள் மனதில் இருக்க கடவுது. உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானவர்கள்னு அவர் சொன்னால், இல்லை நான் வியாதிக்காரன், அந்த பொய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம மனசில் வர்ற அந்த பொய், அங்கே இடம் இல்லை, அந்த வீட்டில் இடம் இல்லை, நம்ம மனசில் இடம் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லி பொய்யை வெளியேற்றிட்டா பிசாசு போயிடும். நம்ம இந்த பொய்யை வச்சுக்கிட்டு பிசாசை போனால் அது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுது. பொய்யை வச்சுக்கிட்டு பிசாசை போனா எப்படி போகும்? பொய்யை நம்பிக்கிட்டு பிசாசை போக சொல்ல முடியாது. ஆனால் பொய்யவே வேண்டான்னா அப்புறம் அவன் பொய் தான் ஆகணும். தீர்மானம் பண்ணுங்க, இன்று முதல் சத்தியம் 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 மட்டுமே எனக்குள்ள. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பொய் எது, சத்தியம் என்னது என்று இனம் கண்டுபிடித்து, இந்த பொய்ங்கிற பிசாசுக்கு மனதில் இடமில்லை, அவருடைய தழும்புகளாலே குணமான என்கிற சத்தியத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு, இந்த வியாதிங்கிற பொய் அதை வெளியேற்ற கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்வீராக. அந்த வசனம் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த வசனத்தின்படி ஆவியானுடைய கிரியை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தினாலே விடுதலை ஆகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே, அது நடக்க கடவுது. இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருக்கே துதி கன மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.